நம்ம பேசுவோம் திரு ரவீந்திரன். இல்லை, இப்போ ஒரு திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதிமுக பாஜக இடையில ஒரு ஜெல் ஆகிறத தடுக்கிறதுக்காக தொடர்ச்சியாக இந்த சிக்கல் வருதா, அல்லது பாஜகவே அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குதா? பாஜக ஒரு பக்கம் தன்னுடைய கட்சியை இங்க வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அந்த அடிப்படையிலையும் அவங்க சித்தாந்தம் அவங்க கொள்கைன்னு உறுதியா வந்துட்டே இருக்காங்க. கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடத்தை. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியில் தங்கள் லாபம் முக்கியமானது. திமுக கூட்டணி வின் இருக்கிறாங்க, அங்க கொடுக்குற எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்காங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றியில இருந்துட்டு இருக்காங்க. இங்க தோல்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணம் சொல்லி பிரிஞ்ச கூட்டணி இப்போ மீண்டும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்த போது எப்படி தொகுதி பங்கீடு இருக்க போறதுங்கிறத பார்க்கணும். அதற்காக கூட்டணி பிரியாது, உடையாது, கண்டினியூ ஆகும். பிரிஞ்சு நின்னனால ரெண்டு பேரும் தோத்துட்டாங்கன்னு தெளிவா தெரியும். இவங்களும் சில இடங்கள்ல டெபாசிட் வந்து 4வது போயிருக்காங்க, 4வது இடத்துக்கும் போயிருக்காங்க. அவங்களும் 18% வாக்க காட்டிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அணியா நின்று. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா பிரிஞ்சு நயனா நாகேந்திரனும் அந்த பேட்டியில கண்டிப்பா சமீபத்தில் சொல்லியிருக்காரு, பாஜக அதிமுக கூட்டணியில பிரச்சனை வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணி, உண்மையான கூட்டணி. கூட்டணி பிரிஞ்சு போகக்கூடாது, கூட்டணி ஜெல்லாகணும், கூட்டணி வேணுங்கிறக்காக தான் தலைவராகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நயனா நாகேந்திரன். அவரோட கருத்தை அவர் தெளிவா சொல்றாரு. பட் முந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சீட் ஷேரிங்ல பாஜக கிட்ட டீல் பண்ண முடியாது நான் கருதுறேன். பொறுத்திருந்து அதை பார்ப்போம். அது உங்க ஒரு அப்சர்வேஷனா சொல்றீங்க அல்லது உங்க கணிப்புன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆனதுல திரு எடப்பாடி உறுதியா இருந்திருக்காரு. அதுக்கு பொருள் தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்ன மாறி இருக்காருன்னு சொல்லுங்க, என்ன மாற்றம்? நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி, இவங்க ஜெகன் மாதிரி பிரதமரே முடிவு பண்ணுன்னு சொன்னவர் தோத்து, அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் 4வது போய் நோட்டாய் கீழே போன, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாய் கீழே போன கட்சியோட கீழே போய் புதுச்சேரியில் 4வது போய், கன்னியாகுமரியில் 4வது போய் தோல்வியை தெளிவுதான் அவர் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. சார், இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்ன பிறகும் அவரை தேடி தான் பாஜக வந்திருக்கு. அப்ப வலுவா ஒரு கட்டமைப்போட ஒரு கட்சி இருக்குன்னு தானே பிஜேபி வந்து அதிமுக அவரை தேடி பாஜக வந்திருக்கு. இன்னைக்கு இந்துத்துவ இதுகளை சொல்லும் போது அவர் திணறாரு. 5 நாள் கழிச்சு தான் அவர் பதில் சொல்றாரு. அவருக்கு அந்த திணறல் இருக்குங்கிறதா சொல்றேன். அவங்க இந்த ஓட்டை இந்துத்துவ ஓட்டா மாத்த நினைப்பாங்க, இந்த ஓட்டை இந்துத்துவ ஓட்டாட்டு டர்ன் பண்ணதுக்கான இதுகளை பண்ணுவாங்க. அவங்களும் அலர்ட்டா இருந்தானே பண்றாங்க. இதுவரை பண்ணாத இந்துத்துவா இப்ப எடுத்து பண்றாங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு இந்துத்துவாக்குள்ள போனாதான் நாம 3வது போன நாம ஜெயிக்க முடியும். அந்த 4 மந்திரியும் அந்த இடம் தான் இவங்க விமர்சிக்கிறாங்க. அக்னீஸ்வரன், இந்துத்துவ அரசியலை பாஜக இங்க அழுத்தமா முன்னெடுக்குது, அதிமுக வேறு வழி இல்லாம அதோட இணைஞ்சு நிற்க வேண்டிய இடத்துல இருக்குதா? அப்ப அதுதான் இங்க வந்து இந்த மண்ணுக்கு சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க. அது அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கான்னு கேட்குறாங்க. அது சார், செயல்படுகிற கட்சி, செயல்படுகிற சித்தாந்தம் அதுதான் சார் எடுப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தந்தை பெரியார் கடவுள் எதிர்ப்பு, ஆமா, ஆனால் அதையும் தாண்டி இல்லாத கடவுளை நான் ஏன் பேச வேண்டும் என்று கேட்டார் கௌதம புத்தர். அது மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இந்து என்று சொன்னால் அப்ப மற்ற மதத்தினவர்கள் என்ன நினைப்பாங்க? அவர்கள் வாக்கு இவங்க போக கூடாதுன்னு நினைப்பாங்களா, போகும் நினைப்பாங்களா? ஆகையினால இதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த கூட்டணியோட, அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில நீட்டு விளக்கு கொண்டு வாங்க. அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் செய்த 50 ஆண்டு கால பிழைய மீட்டு கொடுங்க. நீங்க வல்லமையோடு இருக்கிறீங்க, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நாம் உறுதியாக தமிழ்நாட்டில் நீங்க தான் அதெல்லாம் சொல்லணும். கூட்டணி கட்சிங்கிறதுனால தலைவர்கள் பேசிக்குருவார்கள், நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும். இந்துத்துவ வாக்குகள் சொல்லி அண்ணன் சொல்றாரு. ஆமா, தமிழ்நாட்டில் இந்துத்துவ வாக்குகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கறது அதிமுக வச்சுதான் அவங்க வந்து அதை கலவை எடுக்கிறாங்க. அதை இந்துத்துவ வாக்குகள் சொல்றாங்க. அதை வந்து பாஜகவே கிளைம் பண்ண முடியாது. இந்துத்துவ வாக்குகள் அவங்க சொல்றதுக்கு இப்ப வந்து அவங்களுக்கு துணிச்சல் இருக்காது. அது சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்லுவாங்க, அதிமுகவை அழிச்சு முடிச்சுட்டு தான் அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த வாக்குகள் அப்புறம் அவங்க கபலீகரம் பண்ணுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இதை கொண்டு வந்து இருக்காங்க. அதான் அண்ணன் வந்து இந்துத்துவ வாக்கு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது இப்ப எப்படி நாம் தமிழரை எல்லா இடங்களையும் சொல்றாரு. நாம் தமிழரே ஒரு இந்துத்துவ வாக்குகளை கவர்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாஜக இன்னொரு பிரிவு தான் அது. அப்ப அதை வந்து நீங்க வந்து இருக்கும்போது நம்ம அதை விவாதிப்போம். இல்ல, அவர் நாம் தமிழர் தானே, நாம் தமிழர் அதை தானே பேசுறாரு. அவரு எல்லா இடங்களையும் அதான